வெல்கம் டு ட்ரீமி ஆர்ட் தமிழ். வீடியோ எதை பற்றினு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளாரே போயிடலாம். என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் பென்சில் சின்னதாகிடுச்சு. ரியலிஸ்டிக் ட்ராயிங்னு வரப்போ நம்ம வந்து முடியாகட்டும் எதுவாகட்டும் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரியலிஸ்டிக்காக பண்ணணும் அப்படின்னாக்கா சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 எரேசர் எடுத்திருக்கேன். ஒன்று நார்மல் எரேசர், இது வந்து பார்த்திங்கன்னா நீடட் எரேசர். ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீடட் எரேசர் பற்றி வேணும் அப்படின்னாக்கா நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளெண்டிங் ஸ்டெம்பும் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்ப்பு, இது 2 எடுத்திருக்கேன். இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ராயிங்கை வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது ஹேரை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோனோ 0 எரேசர். ஸோ இது யூஸ் பண்ணி தான் நம்ம சின்ன சின்ன மைன்யூட்டான அந்த ஹைலைட்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வீடியோவில் காட்டுற இந்த திங்ஸ் எல்லாத்துக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பென்சில் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து வரைய போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே நண்பர்களே, நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமோடைய ஒரு ஃபோட்டோ வந்து பாதி வரைஞ்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் முடியெல்லாம் நான் வரையவே இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஈஸியாக எப்படி வந்து நம்ம ஹேர் ஸ்டைலை வந்து வரைய போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரியலிஸ்டிக்கான ஹேர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி சார்கோல் பென்சில் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த குழந்தைங்களாம் கிறுக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து கிறுக்க போகிறோம். நம்ம அவுட்லைன் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, நான் இப்போ ஹேருக்கு மட்டும் பண்ணி காட்டுறேன். பியர்டுக்கு நான் அப்புறம் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிறுக்கிறப்போ அந்த மாதிரி பென்சில் எப்படி பிடிக்கிறதுன்ட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா தனியாக வீடியோ போட்டு. ஸோ இந்த மாதிரி பிடிச்சி குழந்தைங்க கிறுக்கிற மாதிரி நீங்கள் போட்ட அந்த ஹேர் ஸ்டைலோட அவுட்லைனுக்குள்ளார இந்த மாதிரி கிறுக்கிடுங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிளெண்டிங் ஸ்டெம்பை எடுத்துக்கோங்க, இல்லைனா ப்ரஷ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிறுக்கிறோம், ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறோம். முடிஞ்சு போச்சு. பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சார்கோல் பென்சிலை எடுத்து அதோட டார்க்கஸ்ட்டு லைன்லாம் இருக்கும். ஸோ அந்த லைன் வந்து இப்போ நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி டார்க்கஸ்ட்டு லைன் எங்கெங்கே இருக்கோ அந்த லைன் வந்து கொடுக்குறோம். இதை மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதையும் வந்து பிளெண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட பிளெண்டிங் ஸ்டெம்ப் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு ஸோ நம்ம டார்க்கஸ்ட் லைனாக கொடுத்தோம் இல்லையா, அந்த லைன் வந்து திரும்பவும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பாதி வந்து ரியலிஸ்டிக்காக கிடச்சிடும். நல்லா பிளெண்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நீடட் எரேசர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்னதாக ஒரு பார்ட்டாக பிச்சுக்கோங்க. இப்போ வந்து முடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைலைட்டிங்லாம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஷேடு கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த மாதிரி நீடட் எரேசர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேடை வந்து குறைச்சிக்கிறோம் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து மோனோ 0 எரேசர் எடுத்துக்கிறோம். அந்த ஒயிட் லைன்லாம் இருக்கும் இல்லையா முடியல, அந்த ஹைலைட்டான முடின்னு சொல்லுவாங்க, பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி கொடுத்துக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஹேர் கம்ப்ளீட் ஆன மாதிரி. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பென்சில் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த முடி வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் நம்ம இந்த மாதிரி மெக்கானிக்கல் பென்சில் வச்சு லைட்டாக அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. இப்போ நான் வந்து பியர்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக நம்ம அந்த பிக்சரை வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் ரியலிஸ்டிக்கான ஹேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இப்போது கிட்டத்தட்ட நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபினிஷ் பண்ண பிக்சர் இது தான். ஸோ நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஈஸியான ஸ்டெப்பில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னாக்கா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ட்ராயிங் டியூட்டோரியல் வீடியோஸ் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் அதை பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.